இன்னைக்கு மார்கழி மாசத்தோட கடைசி நாள். இன்னைக்கு வந்து போகி பண்டிகை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். எல்லாருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இந்த போகி பண்டிகையோட முக்கியமான நோக்கம், அர்த்தம் அப்படின்னாலே பழைய தீய விஷயங்களை போக்கிட்டு புதிய நல்ல விஷயங்களை வரவேற்கிறது தான். ஸோ இந்த கெட்ட விஷயங்கள்லாம் போக்குற மாதிரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நல்ல விஷயங்களை வரவேற்கிற மாதிரி மஞ்சள் எல்லாம் வாசல்ல தேய்ச்சி கோலெல்லாம் போட்டாச்சு. ஒழுங்கா பேசதும் புரியல. நேற்று நைட்லேருந்து ஒரு 10 டைம்ஸ்க்கு மேலே இந்த கோலம் எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டேன். ஆனால் அப்போவுமே கடைசியாக போடும்போது சொதப்பிட்டேன், தப்பாக போட்டுட்டேன். பட் அப்படி இப்படின்னு ஒரு வழியாக கலரெல்லாம் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா மாயில தோரணை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து நேற்றே வந்து மாயில இன்னும் போகி பண்டிகைக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த முக்கியமான பொருள் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அதை வந்து ஒரு விலாகாகவே நான் போட்டிருப்பேன். டைம் இருந்தால் கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த மாயில தோரணை எப்படி பண்ணுறது அப்படின்றதையுமே யூடியூப்பில் தான் பார்த்தேன். இது சொதப்பாமல் வருமா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போதே தோணுச்சு. பட் ஈஸியாகவே தான் இருந்தது. யூடியூப்பில் காமிச்ச மாதிரி ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிச்சு இந்த ஒர்க்கு. டே ஸ்டார்ட் ஆகும்போது அப்படியே ஈஸியாக தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது. இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாட்டு பொருள் வச்சு விளையாடுற மாதிரி ஜாலியாக இருந்தது மாயில தோரணெல்லாம் பண்ணுற வரைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டயர்டாக ஆரம்பிச்சது. ஐயோ என்னடா இப்போவே டயர்டாக ஆரம்பிக்குதுன்னு நினச்சேன். ஏன்னா இதுக்கப்புறம் தான் குக்கிங் ஒர்க்கெல்லாம் நிறையா இருந்தது. இது முடிச்சுட்டு அதெல்லாம் பண்ணணுமேன்னு நினைக்கும் போதே ரொம்ப வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகே, இப்போ நம்ம குக்கிங் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நான் வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் பருப்பு குழம்பு தான் வைக்க போகிறேன் சாமிக்கு படையல் போடுறதுக்கு. சிலர் வந்து நான்வெஜ் கூட பண்ணுறாங்க போகி பண்டிகை அன்னைக்கு. கருவாடு குழம்பு, முட்டை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சு கூட படையல் போட்டு சாமி கும்பிட்றாங்க. நான் வந்து வெஜ் தான் சமைக்க போகிறேன். ஏன்னா நான்வெஜ் இங்கே யாரும் சாப்பிடவும் மாட்டாங்க. ஸோ வெஜ் தான் சமைக்க போகிறேன். நான் நான்வெஜ் சாப்பிடுவேன், வீட்டில் வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் எப்படி போகி பண்டிகை செலிப்ரேட் பண்ணுவீங்க? வெஜ் சமைச்சு போகி பண்டிகை செலிப்ரேட் பண்ணுவீங்களா இல்லை நான்வெஜ்ஜா அப்படின்றது மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்ல சொல்லுங்கள். போகி பண்டிகை அன்னைக்கு நீங்கள் வெஜ் சமைக்கிறீங்களா? அப்போ வந்து பொதுவாக பூசணிக்காய், அவரைக்காய், தர்பூசணி இல்லை, அது என்னது, பூசணிக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் சமைப்பாங்க அப்படின்றது தெரியும். கீரை சமைப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் என்னோட பையனுக்கு முருங்கைக்கீரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் முருங்கைக்கீரையும் இன்னைக்கு பண்றேன். குழந்தையும் தெய்வமும் ஒன்றுதானே, அதனால. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பொரியல் அப்படின்னாலே இந்த படையலில் வந்து கண்டிப்பாக இந்த பரங்கிக்காய் இருக்கும். ஸோ நானுமே இன்னைக்கு அதான் பண்ண போகிறேன். இது வந்து பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். சிலர் வந்து மஞ்சள் பூசணி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள். பூசணி தொடும்போதே ஒரு மாதிரி இன்பமாக இருக்குது. ஏன்னா இது எங்களோட கொடியில் காய்ச்சது, எங்களோட தோட்டத்தில் விளைஞ்சது. கடையில் வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுக்கும் தோட்டத்திலேருந்தே பறிச்சுட்டு வந்து சமைக்கிறதுக்கும் ஒரு தனி ஃபீல் இருக்குது. அது எத்தனை பேர் அதை உணர்ந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் அந்த மாதிரி நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்படியே பச்சையாகவே கடிச்சு சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்க்க சாப்பிடக்கூடாது, இல்லை சாமிக்கு படைக்கணும். நல்ல வேலை எனக்கு ஞாபகம் இப்போதான் வந்தது. உப்பு டேஸ்ட்டு கூட நம்ம வந்து பார்க்க முடியாது. எங்கப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பார்த்துருக்கேன், இப்ப இட்லியுமே திரி போடுறேன். இதில் இருக்க விதையை பாருங்க, நான் எடுத்து வச்சுட்டேன், தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா இது வந்து ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன் நான், இதை சாப்பிட்ற மாதிரி, இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி கன்சியூம் பண்ணணும் என்னன்னு தெரியல. யூடியூப்பை பார்த்து நம்ம ட்ரை பண்ணலாம். நான் அதனால் இந்த விதையை வந்து தூக்கி போடலை. எப்போவுமே தூக்கி போட்டுருவேன், இந்த தடவை தூக்கி போடலை, எடுத்து வச்சுருக்கேன். பரங்கிக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. எல்லா பொரியலுமே ரெடி. 2 பொரியல் தான், 2மே ரெடி. அதுக்கப்புறம் இன்னும் குழம்பு மட்டும் இருக்குது, வைக்கணும். பருப்பு ரெடி ஆகிடுச்சு, வேக வச்சாச்சு. இந்த படையல் போடுவாங்கல்ல, எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, படையல்னு ஒன்று போடுவாங்கள்ல, அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம், எத்தனை ஐட்டம் இருந்தாலுமே பருப்பு எங்கள் அம்மா வந்து தனியாக எடுத்து வைப்பாங்க. குழம்புக்கு போடுறதை தாண்டி கொஞ்சமாக பருப்பு மட்டும் எடுத்து வைப்பாங்க. சாப்பாடு போட்டு அது மேலே ஃபஸ்ட்டு வைக்கிற ஐட்டமே அந்த பருப்பு தான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற நாள்லாம் நான் சாப்பிட்டது இல்லை. ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா மட்டும் பருப்பு எடுத்து வைப்பாங்க, சாப்பிடுவோம். இது வேற தீது, ஆஃப் பண்ணிடலாம். மாதிரி விசேஷம் அப்படின்ற டைமில் மட்டும் இலையில பருப்பு எடுத்து வைப்பாங்க அம்மா. அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றுமே இருக்காது, பருப்பு அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருப்பாங்க. அதை சாப்பாட்டில் போட்டு அந்த குழம்போடு சேர்த்து ரசமும் கொஞ்சம் போட்டு கணிஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நானும் கொஞ்சம் இப்போ பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். பொரியல், பருப்பு, ரசம், குழம்பு, பரங்கிக்காய் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. முக்கியமான ஒரு ஐட்டம் இருக்குது. போகி பண்டிகை அப்போ கொழுக்கட்டை வந்து செஞ்சு வைப்போம். எங்கள் அம்மா கிட்ட நேற்றுலேருந்து ஒரு 10 தடவை கேட்டு அப்பவும் இன்னமுமே டவுட் இருக்குது. திரும்பவும் கால் பண்ணி கேட்டுட்டு தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான ஸ்வீட்டுக்கு நம்ம வெல்லம் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். சுத்தியில் இது ரொம்ப இடிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் இடிச்சு தெரியுங்களா?
கொழுக்கட்டைக்கு தான் வந்து நான் வந்து அரிசி வறுத்துட்ருக்கேன். இது வந்து புழுங்கல் அரிசி தான். சாப்பாடு பண்ணுவோம்ல, புழுங்கல் அரிசின்னா அதான் நினைக்கிறேன். சாப்பாடு பண்ணுவோம்ல, அந்த அரிசியை தான் எடுத்து நம்ம வந்து நல்லா வறுத்துக்கணும். எனக்கு பதம் வந்து உங்களுக்கு காமிக்க தெரியல, ஏன்னா நானே ஒரு புது மதிப்பாக தான் வறுத்துட்ருக்கேன். எவ்வளவோ தடவை அம்மா கொழுக்கட்டை பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு மைண்ட்லேயே நிற்கலை அது எப்படி வறுத்தாங்க அப்படின்றது. அந்த இடத்துல தான் நின்றுட்டுருப்பேன், எப்படா ரெடியாகும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்துருக்கேனே தவிர எப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு நாளும் பார்த்ததில்ல. ஸோ ஃபோனில் கேட்டு தான் நானும் பண்ணுறேன். ஓரளவுக்கு நல்லா வறுத்தரணும், நல்லா பொறுன்னு வர அளவுக்கு வறுத்தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்டேஜ் நெருங்க போகுது. வறுத்ததுக்கப்புறமா நல்லா ஃபைனாக இதை வந்து நம்ம பவுடர் பண்ணிடணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அளவுக்கு நான் வறுத்துருக்கேன், அதை வந்து இப்போ நம்ம ஃபைனாக வந்து பவுடர் பண்ணிக்கலாம். இது கரெக்டான பதம் தான் நான் நினைக்கிறேன். நம்ம வந்து இது நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் தேவையான அளவு, இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது எந்த அளவுக்கு இருக்குங்கிறதும் தெரியல, ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கும் அளவு சரியாக தெரியல. அதோட கொஞ்சமாக நம்ம தேங்காவும் சேர்த்துருவோம். அப்புறமேட்டுக்கு சுக்கு ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்குவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடுதண்ணி நம்ம சேர்த்துடணும். சுடுதண்ணி சேர்த்து கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. இது வந்து சுடுதண்ணி, நல்லா கை தாங்குகிற அளவுக்கு சுடுதண்ணி மிக்ஸ் பண்ணி இதை நம்ம பிடிச்சிக்கலாம். உருண்டை மாதிரி பிடிச்சிக்கணும். நல்லா வாசனையாக இருக்குது பிணையும் போது. சுக்கு ஏலக்காய் போட்டிருக்கோம்ல, வெல்லம் உங்களுக்கு கட்டியாக இருந்தால் கூட கரைஞ்சிரும். இதில் நான் ஆல்ரெடி தூளாக தான் அதை கட் பண்ணேன். கட்டியே போட்டுறாதீங்க. வெல்லம் நல்லா வறுத்ததுனால அரிசி நல்லா வாசனையாக இருக்குது. எனக்கு இப்போ தான் கன்ஃபார்மாக தெரியுது இந்த அளவுக்கு தான் வறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதில் சுடுதண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு மேலே இட்லி தட்டை வச்சு இட்லி துணியை அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம இந்த கொழுக்கட்டையை இந்த கொழுக்கட்டையை அதில் நம்ம வச்சிடலாம். இந்த ஆவிலே நல்லா வேகும். அதுதான் வெந்துச்சு. நம்ம வந்து இதை நிறுத்திடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, இது தண்ணி விடுற மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லா ஒர்க்கும் ஓரளவுக்கு முடிஞ்சுது. ஃபைனலாக இந்த பஜ்ஜி மட்டும்தான் இருக்குது. இந்த பஜ்ஜி மட்டும் போட்டோம்னா வேலை முடிஞ்சுது. இதுவுமே பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால சமையல் ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது. போகி பண்டிகையில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த காப்பு கட்டுறதுக்கான உண்டான அந்த பொருள் எல்லாம் நம்ம வந்து ரெடியாக சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காப்பு கட்டிடணும். பூலாப்பூ, வேப்பிலை, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மாயிலை, இது 3 வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா காப்பு கட்டிட வேண்டியதான். வீட்டுக்கு வெளியில் வயல் இருக்கவங்க வயல்லையும் போடுவாங்க. படையலுக்கு உண்டான பொருள் நம்ம வந்து இலையில இப்போ வந்து வச்சாச்சு. எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கே ரொம்ப நிறைவாக இருக்குது. நானும் இவ்வளவும் பண்ணேன் அப்படின்ற மாதிரி எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி நான் சாமி கும்பிட்றது வீட்டில் தனியாக இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா எப்போவுமே வந்து இந்த மாதிரி பொங்கல் அப்படின்னாலே அம்மா வீட்டுக்கு போயிடுவோம். மேரேஜ் ஆகி ஒரு 12 to 13 இயர்ஸ் ஆனாலுமே தலை தீபாவளி, தலை பொங்கல் மாதிரி அம்மா வீட்டிலே தான் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயராக தான் ஒரு சில முக்கியமான பண்டிகையெல்லாம் எங்களோட வீட்லேயே நாங்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த போகி பண்டிகை தான். இது வரைக்கும் வீட்டில் இந்த மாதிரி நாங்கள் கும்பிட்டதே கிடையாது. அம்மா வீட்டுக்கு தான் ஓடிடுறது. சரி, இதுக்கு மேலெலாம் நம்ம பையன்லாம் வளர்ந்துட்டு வரான், நம்மளும் ஏதாவது பண்ணணுமே அப்படின்றதுக்காக நானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சமைச்ச எல்லா ஐட்டமுமே சூப்பராக இருந்தது. முக்கியமாக இந்த கொழுக்கட்டைலாம் டேஸ்ட்டாக வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அண்ட் மெயினாக எல்லாருமே தனித்தனியாக தான் எப்பவும் சாப்பிடுவோம். இன்றைக்கி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் இன்றைக்கி ஹாப்பியாக இருந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். See you all in the next video. Until then, bye.